கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கேனீரை குறித்த சில விளக்கங்களை முதல் பகுதியில் நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். கேனீரின் சந்ததி யூத சந்ததிக்குள்ளாக எவ்வளவு அதிகமாய் பின்னி பிணைந்து பெரிய ஐக்கியத்திலே கூடிக்கொண்டதாய், அது மாத்திரல்ல, அவர்கள் எவ்வளவு கனம் பெற்ற சந்ததியாய் காணப்பட்டிருந்தார்கள் என்பதை முதல் பகுதியில் கவனித்தோம். கேனியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல், அவளும் என்ன செய்தால் இஸ்ரவேலுக்கு எவ்வளவு பெரிய ஒத்தாசை பண்ணினாள் என்பதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் இந்த யாக்கேல் மிகவும் பேசப்பட வேண்டியவள் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் யாக்கேல் என்பவள் ஆங்கிலத்தில் ஜெயில் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜெயில் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த யாக்கேல் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பழைய ஏற்பாட்டில் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருப்பாள் என்றால் அவள் யாக்கேல். புதிய ஏற்பாட்டில் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருப்பாள் என்றால் அவள் மரியாள். ஒரு முறை என்னிடத்துல என்னுடைய சகோதரிக்கு மொத்தம் 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல 2வது பெண் பிள்ளை, மூத்ததும் இளையதும் ஆம்பளை பையங்க. அப்ப 2வது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இதை குறித்து யோசிக்காங்க. அப்பதான் சொல்றேன், ஜெயலிஸ் மரியா அல்லது ஜெயலிஸ் மேரி அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பாத்திரம் யாக்கேல், இங்க புதிய ஏற்பாட்டுல மேரி அப்படி வைக்கல சொல்லும் போது, மேரிங்கிறது அது வேற ஒரு மார்க்கத்தை காண்பிக்க கூடாது, அதனால ஜெயலிஸ் பிரிஸ்கில்லா அப்படின்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஜெயலிஸ், ஜெயில் அப்படிங்கிறது அந்த யாக்கேல். உண்மையாவே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பிரியமானவர்களே, அவள் எதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தால், ஸ்திரீகளுக்குள்ளேயே அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவள். இந்த ஸ்லாக்கியத்தை சாரால் கூட பெற்றுக்கொள்ளல, ஏவாளும் பெற்றுக்கொள்ளல, ரெபேக்காலும் பெற்றுக்கொள்ளல. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் கூட, மிரியாம், தெபோரால், உல்தால் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் கூட இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல. ஆனா கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாக்கேல் பெற்றுக்கொண்ட அற்புதமான சம்பவத்தை தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4 மற்றும் 5 ஆகிய 2 அதிகாரங்களை பார்க்கிறோம். அது விசேஷம் 5 அதிகாரத்துல பார்க்கிறோம். அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த வசனத்தை கூட நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு, ஏன்னா அதை தொடர்ந்தா நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த செய்தி நம்ம அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் நினைக்கிறேன் லஞ்ச் டைம்ல அது நிச்சயமா தியானிப்போம்னு நினைக்கிறேன். இந்த கூடாரங்களுக்குள்ளே அதை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படி சொல்லி அவளை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் அவள் கர்த்தருடைய சத்துருக்களுக்கு எதிராய் செயல்பட்டாள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒத்தாசையாய் செயல்பட்டாள். அவ தேவன் எதனால இவளை கனப்படுத்துகிறார்? இஸ்ரவேல் சந்ததி தான் அங்க யுத்தத்திற்கு போகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பின்னணியை. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பார்ப்போமே. ஆனால் அங்கே சிசராவுக்கு எதிராக, சிசராவோடு கூட இருந்த ஜனத்திற்கு எதிராக இஸ்ரவேல் படையெடுத்து போக வேண்டும். ஆனா இஸ்ரவேல் கோத்திரங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நம்ம எல்லாருமே 15ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நான் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு சில கோத்திரங்கள் எப்படிப்பட்ட அவல நிலையில காணப்படுகிறது என்றால், இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபன் என்ன செஞ்சான் தெரியுமா? பிரிஞ்சே போயிட்டான், யுத்தத்துக்கு வரல. 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மந்திகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. 17 சொல்றார், கீலேயாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில இருந்து விட்டார்கள். கீலேயாத்து மனுஷர் யார் தெரியுமா? ரூபன் புத்திரர். அதாவது கீலேயாத்துல தங்களுக்கென்று சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள். யோர்தானுக்கு இக்கரையில கீலேயாத், அக்கறையில கானான் அப்படிங்கிற காரியங்களை நீ வேதத்துல வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா நாட்கள்ல கானான் தேசத்தின் எல்லைகளில் சுதந்திரத்தை சீட்டு போட்டு பெற்றுக்கொண்டாள் என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். அந்த சீட்டு போட்டு பெறுகிற அந்த விஷயமானது 12 கோத்திரங்களுக்குள் நடக்கு. லேவியர்களுக்கு சுதந்திரம் எதுவும் கிடையாது. குடியிருப்புக்காக 48 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது.
அதில் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாகவும் மீதி 42 பட்டணங்களும் அதனுடைய வெளிநிலங்களும் அவர்களுடைய குடியிருப்புக்காக கொடுக்கப்பட்டதை ஒழிய சுதந்திரமாக ஒரு அடி நிலம் கூட லேவியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்படவும் கூடாது. அப்ப எப்படி 12 கோத்திரம் வரும் அப்படின்னு சொன்னா, யோசேப்புடைய 2 புத்திரர்களாகிய மனாசே மற்றும் எப்பிராயிம் ஆகிய 2 பேரும் 2 கோத்திரங்களாகவே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 2 பேருமே 2 கோத்திரங்கள் ஆனார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆக 2 பேரும் 2 கோத்திரங்கள் ஆனபடியினால அங்கே யோசேப்புக்கு பதிலாக அங்க மனாசே அல்லது எப்பிராயிம், லேவிக்கு பதிலாக இன்னொரு கோத்திரம் உள்ள வருகிறதுனால 12 கோத்திரத்தார்களும் தங்களுக்குள்ளே எல்லைகளை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்படி எல்லைகளை சுதந்திரித்துக் கொண்ட இவர்கள் தான் யோர்தானுக்கு இக்கரையில 2 கோத்திரத்தார், அக்கறையில 9 கோத்திரத்தார் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். 2 கோத்திரத்தார் யாரு? ரூபன், காத், மனாசையினுடைய பாதி கோத்திரம். ஆக இந்த 2 கோத்திரத்தார் யோர்தானுக்கு இக்கரையில சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவங்களதான் அந்த கீழையாத்து குறித்து நாம் பார்க்கிறோம். கீழையாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷன் அவங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அவங்க எல்லாம் தான் புத்திரெல்லாம் என்ன செஞ்சாங்க? கப்பல்கள்லயே உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். அப்ப ஆசேர் மனுஷர் என்ன செஞ்சிட்டாங்க? கடற்கரையில தங்கிட்டாங்க. குடாக்களில, அங்க இருக்கிற குடாக்களில அங்க தாபரித்தாங்களாம். ஆனா செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள் என்று சொல்லி 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் இங்கே ஏப்பேரின் மனைவியாகிய யாக்கேலை குறித்து வேதம் சொல்லுது. அவள் சிசராவை மேற்கொண்டாள். அவள்கிட்ட இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு சத்துரு, தலைவனான ஒரு சத்துரு, அந்த சத்துருவை இவள் மேற்கொண்டத, கொன்று போட்டத பரிசுத்த வேதம் காண்பிக்கிறது. இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்பாக தான் இவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாக காணப்படுகிறாள். இது இஸ்ரவேலுக்கு செய்யப்பட்ட உபகாரம் மட்டும் இல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல யாக்கேலினுடைய பொறுப்பு, யாக்கேலினுடைய பங்கு மிக சிறப்பாக இருந்தது என்பதையும் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்துருவை மேற்கொண்டாள். அதனாலதான் இஸ்ரவேலுடைய லட்சணத்தை கூட ஆண்டு எப்படி காமிச்சு கொடுத்தாருன்னா, ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டு, ஒரு கூட்டம் தெபராலையோட உட்கார்ந்துக்கிட்டு ஊழியக்காரன் மீட்டிங் சொல்லி, இப்ப நம்ம பாஷையில சொல்லுவோம் ஊழியக்காரன் மீட்டிங் சொல்லி, அங்கேயும் ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு, இன்னொரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டு, இன்னொரு கூட்டம் அவங்க வீட்டிலே இருந்துருவோம், வெளியே போவோம்னு சொல்லி யோர்தானுக்கு அக்கறையில இருந்துட்டு, இன்னொரு கூட்டத்தை பார்த்தா கப்பல்கள்ல தங்கிட்டு, இன்னொரு கூட்டம் கடற்கரையில உட்கார்ந்து குடாக்கள்ல தாபரிச்சிட்டு இருக்கு. 2 கூட்டம் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் மரணத்தையும் மரணத்துக்கும் துணிந்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் சந்ததியினுடைய ஒரு பெரிய சீர்கேட பார்க்கிறோம். 2 கோத்திரம் தான் சுதாரிப்பா நிக்கிறது போல ஓரளவுக்கு தெரியுது. மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட பலவீனப்பட்டு சோர்ந்து போய் சோரம் போன கண்டிஷன், சோரம் போன நிலைமையில இருக்கு. இதற்கு மத்தியில ஒரு ஸ்திரீ ஆண்டவர் காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அதற்கு முன்பாகவே 4வது அதிகாரத்துல சொல்லிட்டாரு. 9ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவள், அந்த தெபோரால், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. அப்ப யாருக்கு கிடைக்கும்? அப்ப அந்த மேன்மை, பிரயாணத்துல கிடைக்கிற அந்த மேன்மை, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே அப்படி சொல்லும் போது நம்ம உண்மையாவே பைபிள் எதை காமிச்சு கொடுக்கணும்? ஏதோ கேனியர்களுக்குள்ள மட்டும் இல்ல, அங்க இஸ்ரவேல் ஜனத்தை அத்தனையும் காமிச்சு கொடுக்கிறார். ஏன்னா அவர்களும் அந்த நாட்கள்ல எதுலதான் குடியிருந்து வர்றாங்க? கூடாரங்களுக்குள்ளதான் குடியிருந்து வர்றாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூடாரங்கள்ல குடியிருக்கிற, அதான் சொல்லப்பட்டிருக்கு, கூடாரத்தில் குடியிருக்கிற, அதான் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. முதல்ல சொல்லிட்டார், ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனாகி ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள், எவ்வளவு பெரிய வேண்மையை அவள் பெற்றுக்கொண்டாள்.
எவ்வளவு பெரிய மேன்மைக்கு பாத்திரமாய் காணப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த கேனியரின் சந்ததியில இவ்வளவு பெரிய மேன்மை உண்டானது. இதை எப்பவுமே நம்ம மறந்துவிட வேண்டாம். அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக இந்த கேனியனுடைய அருமை பெருமை அதிகமாய் பேசப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? என்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிற நாமும் கூட உண்மையாவே கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து சத்துருக்களை மேற்கொள்ற விஷயத்துல நாமும் இத்தகைய மேன்மையை பெற்று சிறந்து விளங்குகிறோம் என்பதை புதிய ஏற்பாட்டு நிருபம் வாக்கியங்கள் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த யூத மார்க்கத்தில் அமைந்த ஜனத்தை காட்டிலும் பிரஜாதிகளிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஜனங்கள் அதிகம் என்பதை பரிசுத்த பைபிள்ல புது உடன்படிக்கையின் சபை காலகட்டத்தில் எழுதப்பட்ட நிருபம் வாக்கியங்கள் மூலமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம். அப்ப அந்த மேன்மை இந்த புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு எவ்வளவு திட சாட்சியாய் திருஷ்டாந்தமாய் காண்பிக்கப்படுகிறது. அப்ப நாமும் கூட நமக்கு உண்டான சிறப்பை இந்த யாக்கேல் மூலமாய் யாக்கேலிடத்துல காண்பிக்கப்பட்ட அந்த மேன்மையை கொண்டு விளங்கி கொள்ள முடியும். கேனியரின் சந்ததி புது உடன்படிக்கையின் சபைதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட இன்னும் சில விஸ்தாரமான காரியங்களை கேனியரின் சந்ததியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த கேனியரின் சந்ததியில அவர்கள் அடுத்தடுத்து இப்ப என்ன காரியத்தை நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருஷம் எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டிலே அடிமைப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அடிமைப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை அனுசரித்து அவர்கள் விடுதலை பெற்று வெளியே வந்த விதத்தையும் யாத்திராமத்தின் புஸ்தகம் 12, 13, 14 ஆகிய 3 அதிகாரங்கள்ல வாசிக்க முடியும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடந்து வரும்போது எத்தனையோ ஜனங்கள் அவர்களுக்கு சத்துருக்களாய் இருந்த சமயத்துல கேனியர் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்களுக்கு தயவு செய்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15 6ஆம் வசனத்துல, அதுதான் இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு செய்தியா, இதுல இந்த நாள் செய்தியில இந்த நேர செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுல 6ஆம் வசனத்துல சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களை வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். இப்பவும் நம்ம 2 விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, கேனியர் செய்த தயை. கேனியர் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்த தயை எந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயை செய்தீர்கள். எந்த இடத்துல சொல்லி பிரத்யேகமா இடம் காண்பிக்கப்படல. ஆனா அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? தயை செய்திருக்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலையில அவர்களுக்கு உதவி செய்தார்கள். மோவாப் அவங்களுக்கு உதவி செய்யல, அம்மோன் மற்ற பல தேசத்தார் அவர்களுக்கு உதவி செய்யல, சத்துருவாய் எழும்பினார்கள். ஆனா அதுக்கு நடுவுல இவர்கள் தயை செய்யக்கூடிய இருதயம் இருந்தது. கேனியருடைய இருதயத்தை பாருங்க. இதைத்தான் நம்ம முதல்ல இருந்தே படிச்சுட்டு வர்றோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் தயை செய்திருக்கிறார்கள். இதை எத்திரோ மூலமா கூட நம்ம அறிய முடியும். எத்திரோ வந்து ஆலோசனை சொல்லிட்டு அங்கே அது கூட ஒரு தயை தான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு உண்டான ஒரு தயை, ஒரு ஒத்தாசை. அதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல. அப்போ ஒரு தேவ ஆலோசனையை போல ஆலோசனை சொல்லி இஸ்ரவேல் ஜனத்துக்கு உள்ளான அந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றி போட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் அன்னைக்கு மோசே என்கிற ஒருவனால மட்டும்தான் நியாயம் விசாரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பதான் அவர் சொன்னா, நீ செய்யற காரியம் பாரமான காரியம், இது இப்படி செஞ்சா நீர் இளைத்து போயிருவீங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அப்ப அங்கு நியாய விசாரணை செய்யறதுக்கு 50க்கு 100க்கு 1000க்கு சொல்லி அதிபதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இதுவும் தயை தான். எந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எந்த பாதையில இந்த தயை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி சொன்னா,
கானானை நோக்கிய பாதையில இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போதுதான் அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தயை செய்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:6 வாசிக்கிறோம். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படி சொல்லும்போது, கானானை நோக்கிய பயணத்தில ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருந்து ஒத்தாசை பண்ணுகிற அற்புதமான சத்தியமானது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல ரோமர் 12வது அதிகாரமாக இருக்கட்டும் அல்லது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரமாக இருக்கட்டும், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரு சரீரம் பாடுபடும் போது மற்ற அவயங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யும்? பாடுபடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேனியருடைய 2 அம்சங்களை மட்டும் இப்ப நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அப்ப கேனியருடைய வழி நடத்துதல் அல்லது கேனியருடைய அந்த ஏக்கம் எல்லாம், அவர்களுடைய தயை எல்லாம் எந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, எகிப்தில இருக்கும் போதல்ல, இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணத்தில் இருக்கும்போது. அப்ப இதுதான் நம்ம கவனிக்கணும். நாமும் கூட அப்ப புது உடன்படிக்கையின் சபையிலேயே நம்ம இப்படிதான் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாமும் இப்ப எதை நோக்கிய பயணத்துல தான் இருக்கிறோம்? நம்முடைய பரம கானானை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். அப்ப பரம கானானை நோக்கிய பயணத்துல இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயை செய்யக்கூடிய, ஒருத்தருக்கு இன்னொரு கூட்டம் தயை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப கேனியரின் சந்ததி உண்மையாகவே புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒப்பனையாகவே இருக்கிறது. என்ன வேதத்தை வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அழகா வேதம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் பாத்துக்கங்க, வனாந்திரத்தில் வழிநடத்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாரு ஒத்தாசையா இருக்கிறா? தயவு செய்தா கேனியர்கள் தயவு செய்தாங்க. இப்ப இஸ்ரவேல் தேசம் யாருக்கு தயவு செய்கிறது? 1 சாமுவேல் 15:6 பாக்குறோமே, நான் அமலிக்கரோடு சேர்ந்து உங்களையும் வாரிக்கொள்ள கூடாது, நீங்க தயவு செஞ்சீங்க. இப்ப இவரும் என்ன செய்யறாரு? சத்தமா சொல்லுங்க, தயவு செய்யறார். அப்ப தயவு செய்தவனுக்கு தயவு கிடைக்கும். நீர் தயை உள்ளவனுக்கு தயவு உள்ளவராகவும், புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடாகவும் தோன்றுவீன்னு சொல்லி சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, அப்ப இதுல என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் கேனியர் இஸ்ரவேலுக்கு தயை செய்தார்கள், இன்னொரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் கேனியருக்கு என்ன செய்து? தயை செய்து. எல்லாம் பைபிள் எவ்வளவு வெட்ட வெளிச்சமா இருக்கு. அப்ப இது உண்மையாவே புது உடன்படிக்கையின் சபை தான். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஏன்னா ஒருவருக்கு ஒரு அவயவங்களா இருக்கிறோம் பைபிள்ல இருக்குதே. நீங்க அதுக்குள்ள வருகிறதே இல்லை. உதாரணத்துக்கு காலில் ஒரு முள்ளு குத்திட்டு அப்படின்னா, கை உடனே என்ன செய்யுதுன்னா ஸ்பீடா போய் அதை போய் அப்படி டக்குன்னு போய் பிடிக்கி அந்த முள்ளையோ அல்லது பீங்கானையோ அப்படி எடுத்து விடுது வேகமா. கை நமக்கு என்ன, நம்ம மேலையா பட்டிருக்கு, காலுக்கு வந்த வேதனை, அது காலு என்ன செய்யட்டும், கஷ்டப்பட்டு கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போகல. கை என்ன செய்யுது? உடனே போய் இந்த அடிப்பட்ட இடத்துல அப்படி போய் முள்ள எடுத்து விடுது. ஐயோ முள்ளு குத்திட்டேன்னு சொல்லி சிச்சோ அப்படின்னு வாய் கத்துது. அப்ப மைண்ட் என்ன செய்யுது? உடனே அதை எடுத்து விடு அப்படின்னு சொன்ன வேகமா என்ன செய்யுது? யோசிக்குமா? அதை முள்ள எடுத்து விடலாமா வேண்டாமா? நான் உபவாசம் பண்ணிட்டு சொல்றேன், ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், அதை சொல்லுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தேவ நியமத்துக்கு எதிரானது. உடனே என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒருத்தர் உதவியில கூப்பிடுறாங்க, உடனே என்ன செய்ய போக வேண்டியது இருக்கு. இல்ல நான் தேவன்ட ஜெபம் பண்ண, நீங்க தேவ ஒத்தாசை பெற்று செய்யுங்க. ஆனா சில நேரத்தில் மிஞ்சி நீதிமான செயல்பட்டுருவோம். நம்ம சில நேரம் சொன்னா ஆண்டவர் சித்தெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடுறது. ஆண்டவர் சித்தமே இந்த இருக்கு. ஒரு அவையும் பாடுபடும்போது இன்னொரு அவையும் என்ன செய்யணும்? ஐயோ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அப்போ இன்னொரு சகோதரன் என்ன செய்யணும்? போய் பார்க்கலாமா வேண்டாமான்லாம் போய் கேட்க வேண்டாம். அவன் உண்மையிலே சரி அவயவமா இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? பார்க்கதான் செய்யணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கலாத்தியர் 6:2 பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்க கொலோசியர் 3:13 பார்த்தீங்கன்னா, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கேனியர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான கேனியரும் இஸ்ரவேலரும் ஒன்றா இணைஞ்சு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம முதல் செஷன்ல கேட்டோம்.
எவ்வளவு தூரம் ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட ஐக்கியம் காணப்பட்டிருந்தது. ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யம் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் எப்படி கேனியர் யூதாவுக்குள்ளே பங்கு பெற்ற அனுபவத்தை எல்லாம் அந்த சிலுவை பெற்ற உபதேசத்தின் மூலம் நம்ம கண்டுகொள்ள ஆண்டு உதவி செய்தா. இப்ப தொடர்ந்து அவங்க பிராக்டிக்கல் லைஃப்ல போறாங்க. ஐக்கியப்பட்டவங்க இப்ப நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்றாங்கன்னா ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற அற்புதமான வெளிப்பாட்டை பார்க்கிறோம். அப்போ கேனியர் இஸ்ரவேலுக்கு தயவு செய்வதும், இஸ்ரவேலர் கேனியருக்கு தயவு செய்வதையும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துக்குள்ள வந்து பார்த்தா ரோமர் 12 மற்றும் 1 கொரிந்தியர் 12 பார்த்தா சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அதற்கு அவயவங்கள் அநேகம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. நாமும் கிறிஸ்துவுக்குள் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த சபையும் கூட இப்படிதான். நீங்க பைபிள் ஸ்டடியில பாக்கீங்க, ஒட்டுமொத்த இதை ஒரே கருப்பொருள்ல ஒட்டுமொத்த இதை நான் எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா இந்த சபை அப்படி கிடையாது. சகோதரர்கள், சில சகோதரர் எல்லாம் இணைஞ்சுதான் இந்த சரீரமாகிய சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஒருவேளை முக்கியமான பொறுப்பை நான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். ஆனா சில பகுதியில ஒரு சில சகோதரர்லாம் இணைஞ்சுதான் ஆங்காங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு இடத்துல ஒரு சகோதரர் பேசுவார், இன்னொரு இடத்துல இன்னொரு சகோதரர் பேசுவார், இன்னொரு இடத்துல இன்னொரு சகோதரர் பேசுவார், அல்லது ஒரு சகோதரர் 2 இடத்துல பேசுவார். இவ்விதமா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இது தயை. ஒருவருக்கொருவர் செய்கிற தயையை பார்க்கும்போது இது புது உடன்படிக்கையினுடைய சபையினுடைய லட்சணமாகவே இருக்கிறது. அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல பாருங்க, எல்லாரும் அந்த வரத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாங்க. 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கே 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, அதோட போயிருந்தாங்க. அதனுடைய பின்னணியே எதுலதான் இருக்குன்னு கேட்டா அவயவங்கள தான் ஆண்டவர் இந்த காரியத்தை வச்சிருக்கிறார். ஏதோ தனி மனிதனை உயர்த்துகிறதுக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படல. இவர்கள் வரம் பெற்றவர், அவர் வரம் பெற்றவர் சொல்லி ஒரு தனி மனிதனை உயர்த்துவதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படல. நீங்க என்ன பாருங்க, 11ஆம் வசனம் நீங்க 9, 10 மன்னிக்கும் 8, 9, 10 கூட நீங்க பார்க்கலாம். 8, 9, 10 கூட பார்க்கலாம். எப்படி நீ ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அதே ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே வேறு அறிவு உணர்த்து வசனம் போடல, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே. அடுத்து பாருங்க, வேறு ஒருவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப வேறு ஒருவன் சொல்லி இந்த கொரிந்தி சபையில சொல்லும் போது, அப்ப ஒரு வரத்தை ஒரு மனுஷன் வச்சிருக்கிறான். போதிக்கிற வரம் ஒருத்தன் இருக்கு. இன்னொரு மனுஷன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வரம் இருக்கு. ஒரு மனுஷன் பிசாசுகளை துரத்துற ஒரு வரம் இருக்கு. இன்னொரு மனுஷிட்ட ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் இருக்கு. இன்னொரு மனுஷனோ அல்லது மனுஷிட்ட, இன்னொரு சகோதரனோ அல்லது சகோதரிட்ட தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உரைக்கிற வரம் இருக்கு. இன்னொருத்தங்கிட்ட அதாவது பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் இருக்கு. இவ்விதமாய் சபையானது ஒருவருக்கு ஒருவர் இசைவாய், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய், ஒருவருக்கு ஒருவர் தயை செய்கிறவர்களாய் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கேனியரின் சந்ததியும் இஸ்ரவேலரின் சந்ததியும் ஒன்றிணைந்து நடப்பிக்கிற அற்புதமான காட்சியாய் நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. கேனியருடைய அந்த செய்கையும் சவுலுடைய இந்த செய்கையும் பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் தயை செய்கிற வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்க எழுதுகிறார். 11ஆம் வசனத்துல சொல்றார், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி பகிர்ந்து கொடுக்கிறாரா? சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் எப்படி இருக்கு? ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சொல்லிட்டுதான் நாம், பாத்தீங்களா, நாம் அப்படின்னு சொல்றார். யூதராயினும், அடுத்து யாரு? கேனியராயினும் அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம். எதுக்கு தாகந்தீர்க்கப்பட்டோம்? எதுக்கு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்? சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாயிராததினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
சொல்லிட்டு சொல்றார் பாருங்க 21 வசனத்துல, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுதலை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுதலை என்றும் சொல்லக்கூடாது. இப்ப வனாந்திரத்துல எத்திரோ என்னும் மோசனுடைய மாமன் மூலமாய் அங்கு இணைக்கப்பட்ட ஒரு ஐக்கியம், சிப்போரால் என்னும் கேனியரின் சந்ததியில் உள்ள ஸ்திரீயின் மூலமாய் இணைக்கப்பட்ட அந்த பந்தம் எவ்வளவு தொன்று தொட்டு அது போய்கிட்டே இருக்கிறது. எந்த பிரிவினையும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில அது இன்றைக்கும் பயணிக்கிறது. அது என்றென்றைக்கும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியே தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார் அவருடைய சரீரமாகிய சபையை. அதனாலதான் சரீரத்தின் அவயவங்களை காமிச்சு கொடுத்துட்டு யூதனாயினும் கிரேக்கனாயினும் சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய இந்த வெளிப்பாடை காமிச்சு கொடுக்கிறார். அது யூதரா இருந்தாலும் சரி, கேனியரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும், ஒத்தாசையா இருக்கணும். அடுத்து பாருங்க, நீ எனக்கு வேண்டாம்லாம் சொல்லக்கூடாதான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க 26வது வசனத்துல, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட என்ன செய்யும், பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். அப்ப வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கு, சில சூழ்நிலையில தடுமாறுறாங்க. அப்ப யாருடைய தயவு அங்க தேவைப்படுதுன்னா, கர்த்தரிடத்திலிருந்து கேனியருடைய தயவு தேவைப்படுது. அப்ப கேனியர் அவர்களுக்கு தயவு செய்தார்களாம். அப்ப இந்த இடத்துல சவுல் எழும்பி வருகிறான். சவுல் அமலேக்கியரை முறியடிக்கும்படியாய் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று எழும்பி வருகிறான். இந்த பிரயாணத்துல இப்ப கேனியர் அங்கிருந்து வெளியே போகலன்னா அமலேக்கியரோடு சேர்ந்து கேனியர் என்ன செஞ்சிட வேண்டியதுதான், செத்து மடிய வேண்டியதுதான், வாரிக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். அது சவுலுக்கு தெரியும். ஐயோ அழிக்கப்பட்டு விடுவார்களே, ஐயோ அமலேக்கியரோடு சேர்ந்து இவர்கள் மடிந்து போய் விடுவார்களே, அப்ப இவர்களுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, இவர்கள் வேதனை அனுபவிச்சிடக்கூடாது என்று சொல்லி, இவர்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி எவ்வளத்துல பேசுகிறான், நீ விலகி போங்கள் அப்படின்னு சொல்லி தயவு செய்கிறான். நீங்க தயவு செய்தீர்களே, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்யறேன். இல்லைன்னா தான் இவங்களுக்கு தயவு செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தாதான் அவங்களோட சேர்ந்து இதுவும் அழிஞ்சு போட்டு அப்படின்னு சொல்லி பெயர்பாரு. தயவுக்கு தயவு, தயவுள்ளவனுக்கு நீ தயவு உள்ளவர். இதான் தேவனுடைய சுபாவம் அங்க வெளிப்படுகிறது. தேவன் அந்த சத்தியங்களை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல கொண்டு வரும்போதுதான் எங்க 1 கொரிந்தியர் 12:26 பார்க்கிறோம், ஒரு அவயம் பாடுபட்ட எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். சவுலுக்கு தெரிஞ்சிட்டு இந்த அவயம் பாடுபட போகுது, அது பாடுதான், ஆனா அதுக்கு மீட்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று அவயவமா இருக்குதான். அதனால 27 சொல்லிட்டார், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்போ புது உடன்படிக்கையின் சபையானது எவ்வளவு மகா பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கு பாருங்க. கேனியரின் சந்ததிய எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க. பொதுவா இப்ப இதுல என்ன பார்க்க வேண்டியது தெரியுமா, நன்றி அறிதல் தான் பார்க்க வேண்டியது. இப்ப சவுல் என்ன செய்யறாரு, நன்றி அறிதல் தானே. இப்போ கேனியர் ஆரம்பத்துல தயவு செஞ்சாங்க, இப்ப நமக்கு யாருக்குமே ஒருத்தவங்க உதவி செஞ்சிருக்காங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறது என்ன அர்த்தம், நன்றி அறிதல் தானே. அவங்க நமக்கு நன்மை செஞ்சாங்க, அன்னைக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, நம்மளும் இந்த நன்மையை செய்யணும், ஏன்னா நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் பொதுவா இப்படிலாம் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சபைக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு விளையாடப்பட்ட சத்தியங்களை கேட்கிறோம். ஆனா ஒரு நன்றி அறிதலே இல்லாம சிலர்லாம் ஓடிடுவாங்க. நன்றி அறிதல் உள்ளவங்களா, ஏன்னா நீங்க வசனத்தை பாருங்க, நம்ம இங்க கூட எழுதி போட்டிருக்கு. அதாவது ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கன்னு சொல்லி கொலோசியர் 3:13 வாசிக்கிறோமே, அதை தொடர்ந்து வாசி பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். எதற்காக நீங்க அழைக்கப்பட்டீர்கள்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் பாத்துக்கங்க, ஒரே சரீரமா, அதான் கிறிஸ்துவின் சரீரமா, சபையை பத்தி பேசுற கிறிஸ்து, அதான் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதையும் விடல, இதுவும் இன்க்ளூட் தான். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். இது ஆல்சோ இதையும் சேர்த்துக்கிட்டார். எதுக்காக நான் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும்? அன்னைக்கு ஒரு சகோதரன் நான் வியாதிப்பட்டு இருக்கும் போது
அதுக்காக இது 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 எனக்கு உதவி செஞ்சாதான் உதவி செய்யும் அப்படின்னு இல்லை. சரீரத்தினுடைய அவயவமே அப்படிதான் இயல்பாவே மாறிடுச்சு. இப்ப கண்ணுல ஒரு ஒரு கண்ணுக்கு மேல ஒரு சின்ன வீக்கம், எல்லாவையும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கால் ஆஸ்பத்திரியை நோக்கி நடக்கு, கூட்டிட்டு போகுது, முழு சரீரத்தையும் கூட்டிட்டு போகுது. இருதயம் எல்லாம் அதுக்கு எசைஞ்சு போகுது. ஆமா, நீ கண்டிப்பா ஆஸ்பத்திரி தான் போகணும்னு சொல்லுது. கண்ணுல தூசி விழுந்துட்டு கை என்ன செய்யுது, அப்படி பிடிச்சு வைக்கி, ஒரு இடத்துக்கு இப்படி பிடிச்சு வைக்கி, இன்னொரு கை வலது கை என்ன செய்யுது, அப்படியே அள்ளி தண்ணியை ஊத்தி விடுது. சில நேரங்கள்ல பார்த்தா வலது கை அடிபட்டு கிடக்கு அப்படின்னா வலது கை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இடது கை செய்து விடுகிறது. அதெல்லாம் சபையில இருக்கான்னு பார்த்தா அது ரொம்ப தூரமாயிடுச்சு. கை வசமா அடிபட்டுட்டுனா 2 வாரத்துக்கு இதுல வேலை செய்ய முடியல, கெட்டு கிடக்குன்னு வச்சுக்கூடுமே ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அந்த 2 வாரமும் இந்த வலதுகை செய்ய வேண்டிய அதிகமான வேலையை ஏறக்குறைய 100% செய்ய முடியாட்டாலும் ஒரு 80% இந்த கை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், செய்யும். எடுக்கிறது, அதை எடுக்கிறது, அங்கங்க தூக்கி வைக்கிறது. இடது கையிலே ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு, வாளியிலேயே தூக்கணும். வலது கையிலேயே செஞ்ச வேலையை அப்ப வலது கை செய்ய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் 2 வாரத்துக்கு எது இப்போ எடுத்துக்கிட்டு இடது கை எடுத்து விட்டது. அப்படிலாம் செஞ்ச எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? இதனாலதான் ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் சில எளிமையான மக்களை சந்திச்சு கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிச்சு நினைச்சுவாங்கன்னா இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள தயக்கமா இருக்கும். அவங்கள தொடர்ந்து பின்தொடர் பண்ணி செஞ்சு நினைச்சுவாங்க தெரியுமா? திடீர்னு அவங்க வீட்டுல யாராவது வியாதிப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை மனைவி வியாதிப்பட்டாங்க அப்படின்னா சகோதரிமார்கள் நினைச்சவங்க உள்ள போய் அந்த சகோதரி செய்ய வேண்டிய அத்தனை வேலையை இவங்க செஞ்சுட்டு வந்துருவாங்க. கணவர் வேலைக்கு போயிடுவாரு, பிள்ளைகள் படிக்க போயிட்டாங்கன்னா இவங்க கடந்து கஷ்டப்படுறதை விட இவங்க படுத்திருப்பாங்க. இவங்க வேலையை 2 சகோதரிலும் 3 சகோதரிலும் போய் என்ன செய்வாங்க தெரியுமா? இது அந்த காலத்துல செஞ்சு வந்தாங்க. இந்த காலத்திலும் ஒரு சில இடத்துல நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ, இப்பதான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, நம்ம தான் உங்களுக்கு வலது கையா வலது காலா இடது கையா இருக்கணும்னு சொல்லி போய் அங்க போய் சமையல் பண்ணிட்டு பாத்திரத்துல விலை கொடுத்துட்டு துணியும் துவைச்சு போட்டுட்டு நீங்க உடம்ப பாத்துக்கன்னு சொல்லி வந்துருவாங்க. இப்ப அந்த அவயம் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் எந்த அவயம் செஞ்சிருக்கு? இன்னும் 2 அவயங்கள் செஞ்சுட்டு வந்துச்சு. இதுதான் சபை, இதுதான் சபை கூடி வருதல். நான் வெகு பெருமைக்காக சொல்லல. என் மனைவி கூட இப்போ சமீபத்துல சிக்கா இருக்கும்போது 2 பேர் வர்றாங்க, எங்க வீட்டு ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள் வர்றாங்க. வந்து மனைவி செய்ய வேண்டிய அந்த வேலையை, சாப்பாடு காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இதெல்லாம் பாக்குறேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்ப அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எவ்வளவு நல்லா இருக்கு. இதுதான சபை. இதைத்தான் கேனியர் இடத்துல நாம் பார்க்கிறோம். மகா பெரிய வெளிப்பாடு அங்க இருந்துச்சு. இஸ்ரவேலரும் கேனியரை ஏதோ சாப்பிடுறதுல ஒன்று கூடினாங்க மட்டும் இல்ல, சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நல்லா ஐக்கியப்பட்டுக்கிட்டாங்க, நல்லா உட்காந்து சாப்பிட்டாங்க. எத்திரோவும் ஆரோன் எல்லாம் சேர்ந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கறதுல மட்டும் இல்ல, வாழ்ந்தாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படிங்கிற அந்த லட்சண குணங்களை வெளிப்படுத்தினார்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப வீக், என்னையும் சேர்த்தான் சொல்றேன், ரொம்ப வீக். எலும்பணுங்க, எலும்பணும். அது எவ்வளவு தூரமா இருக்கட்டுமே, இங்கிருந்து எவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கட்டுமே, போய் அதை செய்வோம். அவன் காலத்துக்கும் மறக்க மாட்டான். என்ன பார்க்க வேண்டியது இருக்கு. கொலோசியர் 3:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கிடவது. குழப்பமே வரக்கூடாது. தேவ சமாதானம் இருக்கணும். ஐயோ, அங்க போய் செய்யலாமா வேண்டாம் அதெல்லாம் கிடையாது. தேவ சமாதானம் இருக்கணும். உங்கள் இருதயங்களை என்ன செய்யணும்? இருக்க கடவுதுன்னு இல்ல, ஆள கடவுதுன்னு போட்டார். ஆள கடவுது சொல்லிட்டு சொல்றார், இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். அவன் நன்றி அறிதலை ஏன் இங்க சொல்றாரு? ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு அவயம் நன்றி உள்ளதாகவே இருக்கு. இன்னைக்கு வலது கை அடிபட்டு கிடக்கு, இடது கை தான் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இடது கையில் அடி விழும். அப்ப இந்த இடது கை செய்ய வேண்டிய வேலை எதுவும் செய்ய வேண்டியது இருக்கு? வலது கை செய்ய வேண்டியது இருக்கு. இடது கால், எப்படி ஒவ்வொரு அவயத்தையும் எடுத்துக்கங்களேன். இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நமக்கு வெளியில இல்ல, இங்க உள்ளதான் செய்ய வேண்டியது இருக்கு. வெளியில அவன் தண்ணி அடிச்சு கிடப்பான், அவனை போய் தூக்கி அது இல்ல. விசுவாசமா இருக்கத்தான் நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும். துணிகரமா இருக்கக்கூடியவங்களை அது ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இவ்விதமாய் அப்போ கேனியரிடத்துல காணப்பட்ட விசேஷித்த காரியத்தை நம்ம இங்க கவனிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் அவர்கள் அன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார்கள்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா. அப்ப இந்த யூதன் கிரேக்கன் என்று சொல்லப்படுகிற யூத குலம், இஸ்ரவேல் ஜனமும் கேனியரின் சந்ததியும் பார்த்தா இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒன்னா இணைத்து கர்த்தர் எப்படிப்பட்ட வெளிப்பாடாய் காண்பித்துக் கொடுக்கிறார். ஒருவருக்கொருவர் தயை செய்யக்கூடியவர்களா, உதவி செய்யக்கூடியவர்களா இருந்தாருங்க. இதுதான புது உடன்படிக்கையின் சபை. அவ கேனியரின் சந்ததி தான் புது உடன்படிக்கையின் சபையாக திகழ்கிறது. ஒரு அவையும் பாடுபட்டா அவன் கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருதாங்க. நம்ம சபையிலும் ஒரு ஒழுங்கு இருக்கு. என்னன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். சரீரத்தின் அவயவமா இருந்து என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி தனிப்பட்ட முறையில எல்லாரும் சேர்ந்து எல்லாம் அறிவிச்சு, அதுக்கு மேலையும் நான் கீழ்ப்படியே மாட்டேன்னு சொன்னா நீ என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு வருவியோ வந்துக்க, அவ்வளவுதான். ஊற்ற வேண்டியதுதான். அது சரீரம் கிடையாது, சரீரத்தின் அவயம் கிடையாது, அது உலகம். அதான் ஆண்டவரே சொல்லிட்டார், சகோதரர் 2 முறை அல்லது 3 முறை போய் சொல்லு, கேட்கலையா சபையை கூட்டு போய் சொல்லு, நீ போய் சொல்லு, சபையில இருந்து ஆளுகளை கூட்டு போய் சொல்லு, அதுக்கப்புறம் அவன் உனக்கு ஆயக்காரனை போலவும் அந்நியானியை போலவும் இருப்பான்னு சொல்லிட்டார். அப்படித்தானே சொல்றாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை பாருங்க. அதுல எவ்வளவு அழகா 18, 19 அதுல பாருங்க. 18 தான் நினைக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நம்ம அங்கே கவனிக்கிறோம். 18வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது அதுல 14 இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருமே கெட்டு போயிடக்கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. அது பிதாவினுடைய சித்தம், கெட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் சொல்றாரு. பாருங்க, ஒருத்தர் கெட்டு போற கூட அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா உன் சகோதரன் உனக்கு அப்ப எப்படி டீல் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உன் சகோதரன் 15ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2-1 உன்னுடனே என்ன செய், கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை என்ன செய், சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அநியானிதான், விட்டுற வேண்டியதுதான். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே சொல்றார். முதல்ல நீ போய் சொல்லு, 2-3 பேரை கூட்டு வேணாலும் போ, 2-1 பேரை கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் சபைக்கு தெரியப்படுத்து. அதுக்கும் அடங்கலையா, சபைக்கு தெரியப்படுத்தி அப்படியும் கூட்டிட்டு போ. அதுக்கும் உனக்கு செவி கொடுக்க, சபைக்கும் செவி கொடாது இருப்பானால், அழகா போட்டிருக்கு, சபைக்கும், அப்படியே ஒரு வார்த்தையை பாருங்க, சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அடுத்து அப்படிதான் அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ விட சொல்றாருண்ண, விட்டுருங்கன்னு சொல்ற, அவங்கள விட்டுருங்க. நான் அப்புறம் உன் ஜீவனை போட்டு அதுல போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அதுக்கு ஒரு உனக்கு சமாதானத்தை, நீ உன் சமாதானத்தை இழந்துருவ. சொல்லு, அவன் மனம் திரும்பதுக்கு என்ன காரியம் இருக்கோ நீ போய் உணர்த்து. கூட 1-2 பேரை கூட்டிட்டாலும் போய் சொல்லு. அதுக்கும் கீழ்படியில சபைக்கு தெரியப்படுத்தி அங்க இருந்தும் கூட்டு போய் சொல்லு. சபைக்கும் செவி கொடுக்கலையா, சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அதுக்கப்புறம் நீ விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அவன் உனக்கு இன்னும் அந்நியானி, யாரோ உலக மனுஷன், சகோதரனா இருக்கிறான். ஆனா இப்ப அடுத்து எப்படி ஆயிருதான், இதே சகோதரன் இருதயத்தை கடினப்படுத்த யாராயிருதான், இந்த சகோதரன் என்கிற ஸ்தானத்துல இருந்து அஞ்ஞானி ஆயிருதான், ஆயக்காரன் போல ஆயிருதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒதுக்கப்பட்ட, அவன் முடிஞ்சுது, அவன் கதை முடிஞ்சுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் நம்ம பின்பற்றணும். ஓவரா இலக்காரம் கொடுத்தா அவ்வளவுதான், அதுவும் சபை கெட்டே போயிரும். அடுத்து இன்னொருத்தன் சொல்லுவாங்க, அவங்க மட்டும் அன்னைக்கு இப்படி தப்பு பண்ணும்போது நீங்க அவங்களை ஏற்றுக்கிடலையா, அப்ப நான் செய்யறதுக்கு எப்படி நீங்க இப்படி பண்றீங்க, அப்ப அவங்களுக்கு ஒண்ணு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, இப்ப அடுத்தடுத்து இப்படி வந்துருவாங்க. அதுதான் பைபிள் படியே போயிட வேண்டியதுதான். சொல்லி பார்க்கணும், இல்ல கேட்கல, இல்ல மறுபடியும் சர்ச்சுக்கு வாங்க, ஐக்கியப்படுங்க, இல்ல மறுபடியும் வாங்க, கூட ஒரு ஊழியக்காரர் சபையை கூட்டு போய், சபையில உள்ள ஆட்களை கூட்டு போய் சொல்லியாச்சு வந்துருங்க, எப்படியாவது ஐக்கியப்படுங்க. இல்ல அதுக்கும் கீழ்படி இல்லையா, அப்ப நீ அந்நியானிதான், எங்கேயும் உள்ள மனுஷன். அதுக்காக உன்னை புறக்கணிச்சு தள்ளுறது இல்ல. நீ செவி கொடுத்து வந்தா, செவி கொடுப்பதே நலம் அப்படின்னு சொல்லி இருக்கு, செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அடையாளமாக கேனியர் காணப்பட்டிருந்தார்கள். 2வது ஒரு காரியத்தை நான் இந்த 2வது செஷன்ல சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கேனியர் இதே வசனம், அதாவது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போமே. 1 சாமுவேல் 15:6
மீண்டும் வாசிக்கலாம். அதுல இருந்து ஒரே ஒரு வெளிச்சத்தை சொல்லி நான் இந்த 2வது செஷனுடைய பகுதி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட, அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து விலகி புறப்பட்டு விலகி போங்கள் அப்படி சொல்லிட்டு, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அடுத்து வாசிக்கலாம். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து என்ன செஞ்சாங்க? விலகி போனார்கள். இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படி சொன்னா, அமலேக்கியர் மாம்சத்துக்கு அடையாளம். நான் சுத்தி வளைக்கவே விரும்பல, நேரடியாக காரியத்துக்குள்ளே வருகிறேன். அமலேக்கியர் மாம்சத்துக்கு அடையாளம். ஏன் அப்படின்னா, அமலேக்கியரை குறித்து வேதத்துல பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே அமலேக்கியன் ஏசாவின் சந்ததி யான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து, எலிப்பாசுக்கு யாரை பெற்றாள்? அமலேக்கை பெற்றாள் என்று ஆதியாகமம் 36:12 வாசிக்கிறோம். அப்ப அமலேக்கு எந்த சந்ததியான்னு சொல்லி சொல்லுங்க? ஏசாவின் சந்ததியான். ஏன்னா இந்த ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. இந்த ஏசா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாக்கோபோடு இணைந்து பிறந்தவன். யாக்கோபோடு இணைந்து பிறந்தவன், ஒரே மாம்சம், ஒரே ஒரே இரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டவன். அதனாலதான் இந்த மனிதன் மாம்சத்தின்படி பிறந்தவன் என்பதை நாம் புதுசா ஒண்ணு சொல்லல. ரோமர் 9வது அதிகாரத்திலும் எழுதுகிறார். ரோமர் 9வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் சந்ததியை 2 பிரிவாக பிரித்து காண்பிக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும், அதாவது 7 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிமையான வெளிச்சம் அங்க இருக்கு. ஆபிரகாமின் சந்ததிய, இஸ்ரவேல் வம்சத்தை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம், இன்னொன்று ஆவியின்படி நடக்கிற கூட்டம். அதைத்தான் ஆவியின்படி நடக்கிறது தான் அங்கே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் சொல்லி சொல்றார். 6ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே சொல்லிதான் சொல்றாரு. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது தொடர்ந்து சொல்றாரு, அது எப்படி எனில் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப ஆண்டவர் ஏசாவை, இஸ்மவேல், ஈசாக்கு பெற்றெடுத்த, மன்னிக்கவும், ஆபிரகாம் பெற்றெடுத்த இஸ்மவேலையும் ஈசாக்கு பெற்றெடுத்த ஏசாவையும் அடுத்தடுத்து மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் என்று வேதமே அடையாளப்படுத்துது. நம்ம புதுசா ஒண்ணு சொல்லல, வேதமே அடையாளப்படுத்துது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன் சொல்லி அங்கேயே சொல்லிட்டார். அங்க கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லிட்டார். அவன் புறம்பே தள்ளப்பட வேண்டும் சொல்றாரா இல்லையா? அப்படியே இருக்கு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 29, 30 2 வசனங்களை பார்க்கும்போது, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆதலால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. புறம்பே தள்ளு. அப்ப மாம்சத்துக்குரியத புறம்ப தள்ள வேண்டியது இருக்கு. அப்ப கேனியர் இடத்துல காணப்பட்ட ஒரு விசேஷம் என்ன? முதல்ல பார்த்தோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அடையாளமா இருக்கிறார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மாம்சத்தின்படி நடக்கிறதற்கு அது விலகிவிடும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு, புது உடன்படிக்கையின் சபைக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபைக்கு, ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று ரோமர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து ஆவியின் சிந்தை என்ன, மாம்சத்தின் சிந்தை என்ன,
ஆவியின்படி நடப்பது என்ன, மாம்சத்தின்படி நடப்பது என்னங்கிற காரியத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறாரு. அதுல தொடர்ந்து வாசிக்கும் போது ரோமர் 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சகோதரரே, மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடலாளிகள் அல்ல. அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி மாம்சம் ஆவி, ஆவி மாம்சம் என்று சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப புது உடன்படிக்கையுடைய சபை மாம்சத்துக்குரியவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? விலகி இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப சொல்லுங்க, 1 சாமுவேல் 15:6 வசனத்தின் பின்பகுதியில கேனியர் அமலேக்கியரை விட்டு, அமலேக்கு நடுவில் இருந்து என்ன செஞ்சாங்க? பிரிந்து போனார், விலகி பிரிந்து போனார்கள் பார்க்கிறோமே. அப்ப இந்த கேனியின் சந்ததி எதற்கு அடையாளமா இருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. புது உடன்படிக்கை சபைக்கு அடையாளம். என்ன சந்தேகம்? புது உடன்படிக்கையின் சபைன்னு சொல்லிட்டு தெரியறதல்ல பெரிய விஷயம். நான் மாம்சீக கிரியைகளுக்கு, மாம்சீக எண்ணங்களுக்கு, மாம்சீக செயல்பாடுகளுக்கு, மாம்சீகத்துக்கு விடை கொடுக்க வேண்டும். இப்போ இந்த செய்தி இடையில சொல்ல நினைக்காதீங்க. மதிய லஞ்சுக்கு அப்புறம் தயவு செய்து யாரும் ஒருத்தர் கூட இங்கிருந்து எந்திரிச்சு போயிடாதீங்க. 3:30 முடிச்சிருவோம் கன்ஃபார்மா. தயவு செய்து புறப்பட்டு போயிடாதீங்க. அதுலதான் இவர்கள் உலகத்தை எப்படி ஜெயிச்சாங்கிறத காரியங்களை விஸ்தாரமா பேச இருக்கிறேன். இப்ப மாம்சத்தை ஜெயித்ததை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புது உடன்படிக்கையுடைய சபையில மாம்சம் மற்றும் உலகம் ரெண்டையும் மேற்கொள்ளணும். அதுதான் புது உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அறிஞ்சிருக்காங்க? சிலுவில் அறிந்திருக்கிறாங்க. மாம்சம் அதன் ஆசை இச்சைகள் மட்டும்தான் சிலுவில் அறியப்பட்டிருக்குன்னு அங்கு கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லி இருக்குதா? கலாத்தியர் 5:24 மாம்சம் அதன் ஆசை இச்சைகளில் சிலுவில் அறியப்பட்டிருக்கு. அடுத்த அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எதுவும் சிலுவையில் அறையுண்டிருக்கு, உலகமும் சிலுவையில் அறையுண்டிருக்கு. அதனாலதான் இந்த 2 கோணங்கள்ல நம்ம கேனிரி சந்ததியை பார்க்கும்போதுதான் சிலுவையை பற்றி உபதேசத்தை தழுவிக் கொள்ளுகிற புது உடன்படிக்கையின் சபையானது மாம்சத்தை விட்டும் உலகத்தை விட்டும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்கிறோம். அதைத்தான் இந்த மதிய லஞ்சுக்கு பிறகு தயவுசெய்து அதான் மீண்டும் சொல்றேன், 1 மணி நேரம் தானே, எப்படியாவது கொடுத்துருங்க. தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த வேளையில இவர்கள் மாம்சத்துக்கு எவ்வளவு விலகி இருக்காங்க பாருங்க. அமலேக்கியர் நடுவிலிருந்து பிரிஞ்சுட்டாங்க, விலகிட்டாங்க. பிரியமானவர்களே, யாருடைய கட்டளை நினைக்க, ஏதோ சவுல் நினைச்சிடாதீங்க. சவுலை அனுப்புகிறது யாரு? சாமுவேல். சாமுவேல் அனுப்பினது யார்? தேவன். அமலேக்கியர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி தலைமுறையா அந்த அமலேக்குக்கும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கும் அங்க யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் சொல்லி யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. யாத்திராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராமம் 17வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது தலைமுறையாக யுத்தம் நடக்குமா? ஏன்னா யாத்திராமம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரெவிதீமிலே அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். யாத்திராமம் 17:8ஆம் வசனம் நினைக்கிறேன். ரெவிதீமிலே அமலேக்கியோடு இஸ்ரவேலோடு அமலேக்கிய என்ன செய்யணும்? யுத்தம் பண்றான். இஸ்ரவேல் ஜனத்தை சந்தித்த முதல் சத்துரு யார் தெரியுமா? அமலேக்கியன் தான். வனாந்தரத்துல பார்வோன் சேனையை தவிர்த்து அவர்களை சந்தித்த முதல் சத்துரு யாரு? அமலேக்கியன் தான். ரெவிதீமில சந்தித்தான். தலங்களை மாம்சம் என்னச்சுன்னா மேற்கொள்ளும். ரெவிதீம் அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் என்னன்னா படுக்கைன்னு அர்த்தம். ரிப்போஸ், மெத்த. படுக்கை சொல்றதோட மெத்த. ரிப்போஸ் சொல்லுவாங்கன்னு, மெத்தைக்கு என்ன சொல்லுவாங்க? மேட்ரஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது ரிப்போஸ். சொகுசா படுத்திருக்கிற ஒரு இதுக்கு பேர் தான் ரிப்போஸ். நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெத்த உள்ள இடத்துல கடையில் பாருங்க ரிப்போஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ ரெவிதீமுக்கும் அதான் அர்த்தம், படுக்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோர்ந்துட்டாங்க. இந்த சமயத்துலதான் அவன் என்ன செய்யறனா, அமலேக்கியன் உங்களுக்கு எதிர்த்து வருகிறான். மாம்சம் சோறும் போது உண்மையிலே மாம்சம் நம்ம செல்லங்களை எழும்பும். அதனாலதான் இந்த அமலேக்கிய மாம்சத்துக்கு அடையாளமா நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலையும் பார்த்துட்டோம், கலாத்தியர் 4வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். இந்த அமலேக்கியன் எதற்குரியவன்? ஆவிக்குரியவனா இல்ல மாம்சத்துக்குரியவனா?
மாம்சத்துக்குரியவன். அப்ப இந்த அமலேக்கியரோடு அந்த நடுவுல தான் இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இந்த மாம்சமே போன்னு சொல்லி கை கால்லாம் அப்படி விலகி உடைஞ்ச உழுது இல்ல. இந்த கையால நான் நன்மையும் செய்ய முடியும், பரிசுத்தமானதையும் செய்ய முடியும், பாவத்தையும் செய்ய முடியும். இந்த வாயினால, இந்த கண்ணுனால, காதுனால பரிசுத்தமானதையும் நான் செய்ய முடியும், பாவத்தையும் செய்ய முடியும். இதுக்கு நடுவுல தான் இருக்கிறோம். சாகுற வரைக்கும் இது நடுவுல தான் இருக்க போறோம். அப்படித்தானே? சாகுற வரைக்கும் இது நடுவுல தான் இருக்க போறோம். ஆனா எப்படி வாழ போறோம் தெரியுமா? அமலேக்கிய விட்டு பிரிந்துதான் நம்ம இருக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுடனே பேலியாளுக்கு இசைவேது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? எல்லா விதத்துல கேட்கிறார். அப்போ அமலேக்கியனுக்கும் கேனியருக்கும் ஐக்கியம் ஏது? அதுதான் அவங்க வைக்கிறாங்க. கேனியருடைய முடிவு என்ன? சவுலே நாங்க அதெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு இல்ல. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அமலேக்கிய விட்டு பிரிந்து போனார்கள். அப்போ இந்த நடக்கையை பார்க்கும்போது இது புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாகவே இருக்கிறது. தேவ பிள்ளைகள் உணரணும். மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நம்ம விட்டு விலகி இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகி இருக்கணும். மாம்சத்தின்படியான யோசனைகளுக்கு விலகி இருக்கணும். மாம்சத்தின்படியான பேச்சு, மாம்சத்தின்படியான நடக்கை, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிற காரியங்களை விட்டு விலகி இருக்கணும். அதான் கேனீர் அன்னைக்கு செஞ்சாங்க. அமலேக்கியரை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகினாங்க. அந்த அமலேக்கியர் யாருன்னு பார்த்தோம்? ஏசா. இந்த ஏசா எங்களுடைய வர்றாங்க கேட்டா அவன் மாம்சத்தின்படி பிறந்தோன்னு சொல்லி ரோமர் 9 பார்க்கிறோம். ரோமர் 9 முழுசு நீங்க பார்த்ததும் தெரியும். இஸ்மாயிலை குறித்து மட்டும் இல்ல, ஏசாவை குறித்தும் சொல்றார். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது என்று சொல்லி ரோமர் 9:12 வாசிக்கிறோமே. ஆமா, மாம்சம் ஆவியை சேவிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கேனியரு குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை பார்க்கிறோமே. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவர்கள் எவ்வளவு அதிகமாய் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை வேதத்துல பார்க்கிறோமே. பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த கேனியரை போல பாருங்க. அன்னைக்கு மட்டும் இவங்க கேனியரை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொன்னா அமலேக்கியரோடு சேர்ந்து இவங்களும் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? அழிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு மாம்சத்தின்படி நடக்கிற ஜனங்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்காங்க. அமலேக்கியர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இவர்களோடு சகவாசம் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான். சிலது தெரியும், மாம்சத்தின்படி நடக்காங்கன்னு தெரியும், தெரிஞ்சும் அங்கதான் ஐக்கியப்படுவாங்க. சமீபத்தில் ஒருத்தர் கேட்டேன், ஏன் உங்க ஐயர்வாள் குடிக்கிறாராமே? ஆமா குடிக்கிறாரு. சிகரெட் அடிக்கிறாருமே? ஆமா அடிக்கிறாரு. என்ன செய்ய? அப்ப நற்கரன் எப்படி வாங்குறீங்க? அது ஒரு மாதிரிதான் இருக்கு, போறோம். அப்போ அந்த ஐயர்வாள் வாரிக்கொள்ள போடும்போது நீனும் அவரோடு சேர்ந்து நீனும் வாரிக்கொள்ளப்படுவா. இது உண்மை. தப்பினால் பிழைப்போம், விலகினால் பிழைப்போம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போமானால் தண்டனைக்கு உள்ளாவது நிச்சயம். நான் உடனே ஐயர் அப்படிலாம் பேச நினைக்காங்க. அது பாஸ்டர்மாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான், நம்மளா இருந்தாலும் சரிதான், ஊழியர்களாகிய தேவனுடைய தாசர்களா நம்மளா இருந்தாலும் சரிதான். மாம்சத்தின்படியான காரியங்களை நடப்பிக்கிறது அழிவுக்கு எத்தனமானது. அதனாலதான் முதலே சொல்லிட்டான், விலகிருங்கப்பா, விலகிருங்க. நீங்க தயவு செஞ்சிருக்கீங்க, நான் தயவு செய்யறேன், விலகிருங்க. நம்மளுக்கு விட்டு நீங்க விலகிருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்றான். உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப இந்த கேனீர் இடத்துல காணப்பட்ட இந்த நல் செய்கையை பார்க்கிறோம், இந்த நல் நடத்தையை பார்க்கிறோம். மாம்சிகமா நடக்கக்கூடிய அமலேக்கியரை விட்டு விலகி பிரிந்தார்கள். நாமும் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்கும் சொல்லி புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு. கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, கொலோசையர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, பெலமோன், எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. நம்ம எவைகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும், எவ்வளவு எந்தெந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறார். ஏதோ உலகத்தில் உள்ள மாம்சத்தின் கிரியைகள் மட்டும் இல்ல, சபையுடைய காரியத்தில் நம்ம கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. மானசீகமாய் நடக்கிறவர்கள் நம்மை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். மாம்சீகமான போதக பிதாக்கள், மாம்சத்தின்படி நடக்கிற போதக பிதாக்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் இருக்க வேண்டாம். அவைகளை விட்டு விலகுங்கள். அமலேக்கியரான போதக பிதாக்கள் நம்மளை கரை சேர்க்க முடியாது. அவர்களோடு கூட நம்மளும் என்ன செய்யப்பட்டு போயிடுவோம்? வாரிக்கொள்ளப்பட்டு போவோம். அது நிச்சயம். ஒரு கட்டத்துல சத்தியத்தை அறியாம இருந்தனாலதான் குருட்டாட்டமா என்னத்தையும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு கடமைக்கு போய்கிட்டு இருந்தோம். பாரம்பரிய சபைகளுக்கு வெளிச்சத்தை அறியதான்
ஐயோ இந்த கூட்டத்தோடு போன நம்மளும் மாண்டு போயிருவோம், இந்த கூட்டத்தோடு போன நம்மளும் செத்து போயிருவோம் சொல்லி எந்த அளவுக்கு நம்ம தேவனை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத அதிகமா உணர முடிந்தது. நாம் இருக்க இடத்துல நாம் கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கேனியர்கள், கேனியரின் சந்ததியார் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒப்பனையாய் காண்பிக்கப்படுகிறார்களே. இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற நாம் ஒரு விசை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவரே உண்மையாகவே இந்த கேனியரின் சந்ததியாரை போல நாங்களும் ஆண்டவரே இஸ்ரவேலும் கேனியரும் ஒருவருக்கு ஒரு அவயவங்களைப் போல ஒத்தாசையாய் உதவியாய் இருந்தது போல நாங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒருவருக்கொருவர் உதவியாய் ஒத்தாசை இருக்க கிருபைதாங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, மாம்சத்தை விட்டு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது, தேவனுடைய காரியம் அது. உடனே கீழ்ப்படிந்து மாம்சத்தை விட்டு எவ்வளவு அழகா விலகி போனாங்க, பிரிந்து போயிட்டாங்க. ஐயோ நம்மளும் வாரிக்கொள்ளப்பட்டுருவோமோ, நம்மளைக்கு அழிவுக்கு எத்தனமானவன், அவன் வாரிக்கொள்ளப்பட போகிறான். ஐயோ அவர்களோடு கூட நானும் வாரிக்கொள்ளப்பட்டு விடக்கூடாது. இதுதான புதிய ஏற்பாட்டுடைய சபையினுடைய லட்சணம். உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அழிவை நோக்கி செல்கிறார்களே, அவர்களோடு அவர்களாய் நானும் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு இன்றைக்கு பாரம்பரிய சபையை விட்டு நான் விலகுகிறேன் ஆண்டவரே. என்னை துஷ்டனாகி அமலைக்கு ஆளுகை செய்யக்கூடாது. அமலைக்கோடு எனக்கு என்ன ஐக்கியம்? அமலைக்கு விட்டு விலகுகிறேன். அமலைக்கு அழிவுக்கு எத்தனமானவன். புது உடன்படிக்கையின் சபையாகிய நாங்கள் கேனியரை போல மாம்சத்திற்கு எவ்வளவு அதிகமாய் விலகி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, எங்களால ஒண்ணும் முடியாது. தேவனுடைய இரக்கத்தின் கிருபையின் கெஞ்சி நிற்கிறோம். நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. மனிதர்கள் கிறிஸ்துவின் சரிதான் சரின்னு பேசுறோம், ஆனா அந்த அவயவத்தை போல ஒருவருக்கொருவர் உதவியாக ஒருவருக்கொருவர் ஆண்டவரே உற்சாகப்படுத்துறவர்களாய் நாங்கள் இருக்க முடியாம போயிருந்தோமே ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் எங்களுக்கு மன்னிச்சிருக்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள்ல ஒருவருக்கு உதவியா ஒரு அவையும் பாடுபட்டா இன்னொரு அவையும் பாடுபடணும், ஒரு அவையும் மகிமைப்பட்ட இன்னொரு எல்லா அவையும் சேர்ந்து மகிமைப்படும். இவ்விதமா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பப்பட கேனியரை போல கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே புது உடன்படிக்கை சபைக்கு அடையாளமாய் நீர் எவ்வளவாய் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மதிய உணவு இடைவெளிக்கு பிற்பாடும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த 3வது செஷன்ல எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. அதற்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு போனவர்களை மட்டும் இல்ல, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.